ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் 1 கப்பு கம்பு எடுத்திருக்கேன். இந்த கம்பை ஒரு 3 தடவை வாஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கம்பை நான் 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ ஒரு காட்டன் துணியில் இதை நான் காய வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ரொம்பலாம் காயணும்னு இல்லை. இது கையில் ஒட்டுற அளவுக்கு ஈரப்பதம் இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கம்பை நல்லா பொடி பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இந்த தண்ணி நல்லா சூடாகட்டும். இப்போ எந்த கிளாஸில் கம்பு மெஷர் பண்ணி எடுத்தோமோ அதே கிளாஸில் நான் 4 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி. இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த கம்பு பவுடரை இந்த தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுனால நம்மளுக்கு கம்பு பண்ணும்போது கட்டிகள் எதுவும் வராது. இப்போ பாருங்கள், நல்லா கரைச்சி வச்சுட்டேன். இப்போ கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ குக்கரில் வச்ச தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கம்பை தூக்கி இதுக்குள்ளே வச்சிடலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்க கம்பு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், கம்பு எவ்வளோ கெட்டியாயிருச்சு. இப்போ நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், விசில் போயிடுச்சு. குக்கரை திறந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி தண்ணி மாதிரி தான் இருக்கும். இது ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் ஆற விட்டுட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் உருண்டை பிடிச்சி எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஒரு கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா 10 உருண்டை வருது. நான் இதிலேருந்து 2 உருண்டை எடுத்து உங்களுக்கு எப்படி வருதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ இதை எடுத்து நல்லா இப்போ தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுட்டேன். இப்போ இது மேலே வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட கம்மங்கூழ் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சத்தான உணவாக செஞ்சு கொடுங்க. பாய்.